ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்டு டேக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இந்த ஸ்டோரி இன்றைக்கி போகிறதுக்கு காரணமே ஆசை தான். இன்றைக்கி நான் பார்க்கறது டைகர் மாமா 2 வாரம் ஆச்சு. ஏன்னா நான் டிப்ரெஷனில் இருந்தேன். இந்த ஸ்டோரி போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்டா உங்கள்கிட்டலாம் சரி உங்களால் முடியலன்னா லைக் மட்டும் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடா. எல்லா பேரும் எவனுமே கமெண்ட்டே பண்ணாமல் இருந்தீங்க. இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு 5-6 பேருக்காகவாவது நான் அந்த ஸ்டோரியை போட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் நான் போன நாம்ஜின் எஃப்எஃப்ல கூட கதறி இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் யார் யார் கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சுதாராணி நீங்கள் மட்டும்தான் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கடைசியில் தான் நான் அதை சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் மட்டும்தான் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் புதுசாக கமெண்ட் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த பாவப்பட்டு ஜீவனோட கதறலை கேட்டிருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இனி டைகர் மாமா ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் இதோட பார்த்துப்போம்னா டேக்குக்கெலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது நம்ம சுகா தான் மா மா அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. அது ஃப்ரெண்டை பார்க்கணும், கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மின்மினி நானும் போட்டுமா வெளியே, எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஜிம்மினி வா வேணும்னா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு சுகா இங்கே பாருமா, நான் யாரையும் கூப்பிட்டு போகிற மூடில் இல்லை, வேணும்னா அவங்கவுங்களுக்கு வேணும்னா அவங்கவுங்க போய்க்கோங்க அப்படி சொல்லிட்டு அவர் படுக்க போகிறாரு. நம்ம சுகா இப்படி பேசிட்டு போனதை பார்த்துட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ எனக்கு நம்மளும் சொன்னானா மின்மினியை சொன்னானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவன் என்ன நம்மளை வேணாம்னு சொல்கிறது, நமக்கு இவன் வேண்டாம் பட வெண்ண அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் ரூமுக்குள்ளே. இதை பார்க்குற மின்மினி ஏய் ஜிமின் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. போயிட்டு ஜிமின் வந்துட்டோன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. என்ன சொல்லி தொலை அப்படின்னு ஜிம்மினும் சொல்கிறா. எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நீ தான் ஜிம்மின்னு தெரியுமே அப்படின்னு சொல்கிறா. எப்படியும் சொல்லியிருந்திருப்பான் அதானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க என்னான்னு, இந்த மாதிரி ஜிம்மின்னு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி உன் ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், நீ பண்ணுற நகைச்சுவையெல்லாம் என்னால் கிரிஞ்சான நகைச்சுவையெல்லாம் என்னால் கேட்க முடியல, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்கிறான். படம் என்ன உன்ட்ட பேசினேன் பாரு, நம்ம எங்கள் மாமாவை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க தான் மின்மினி வந்துட்டுருக்கா. அப்போது ஜேகேவை டே தேடிட்டுருக்கான். ஜேகே அவனோட ஃப்ரெண்டோட மிங்கியோட வெளியே நின்று பேசிகிட்ருக்கான். நம்ம எப்படா வெளியே போவோம், என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஊர்லலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, இங்கே என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது தாண்டா வில்லேஜு, சுற்றி பாரு, நம்ம ஊரில் எங்கிட்டாவது நீ இந்த மாதிரி இடத்த பார்த்துட்டுப்பியா, அங்கே பாரேன் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு காமிச்சிட்ருக்கான். சுற்றி தோட்டம், வயல் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம டே அங்கிட்டிருந்து வர்றான், மின்மினி இங்கிட்டிருந்து வர்றா. மின்மினி டேவை தேடி வர்றா, டே ஜங்குக்கை தேடி வர்றான். இவன் வேறு முனைச்சிட்டு போனால் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு வர்றான். எந்த ரூம் போனால் மேலே தெரியலையே அப்படின்னு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் ஒயன் தான் இருக்காங்க. ஒயனை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா அப்படின்னு ஒயன் கேட்குறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு போய் பார்க்குறான். நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு ஒயன்னு சொல்கிறா. ஐயோயோ இப்போ அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு நீ பக்கத்து நாட்டுக்கு போகிற, எங்களெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு ஏன்டி தடுக்கி விழுந்தா எதிர்த்தாப்புல என் மாமி வீடு அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். இதை கேட்டுட்டு என்ன தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறான். சரி உனக்கு கல்யாணம் வேணால் சொல்லு, நான் வேணால் ஜேகோப்பை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டே சொல்கிறான். நம்ம டே சொல்கிறத பார்த்துட்டு எந்திரிச்சு போறியா, விளக்குமாறு ரெடியாக இருக்குது எடுத்து அடிக்கவா அப்படின்னு ஒய்யன்னு கேட்குறா. நீ இதை கேட்டு எங்கள் அப்பா ரொம்ப தாண்டி பண்ணுற, உன் ஜேகோப்பை நான் கட்டிக்கிட்டாலும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே போகிறாரு வெளியே. அடுத்த ரூம் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஜிம்மின் தான் இருக்கார். நம்ம மின்மினி ஸ்டெப்ஸில் தான் ஏறி வந்துட்டுருப்பான். அந்த ஆப்போசிட்டில் நம்ம டே வந்துட்டுருப்பான். எங்கே அந்த மாமாவை எங்கேயுமே காணோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் ரூமில் தான் இருப்பான். ஜிம்மின் ரூம் போயிட்டு என்னடா இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான்.
நீ போடா பேசாட்டுக்கு நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து கேட்குறான். அந்த சுகா இருக்கான்லடா, ஆமாம் இருக்கான். ஏய் நான் தான் இருக்கான்னு சொல்லுவேன், நீ எதுக்கு இருக்கான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம டேவை ஜிம்மின்னு கேட்குறான். அது சரி தான், உன்கிட்ட வந்து கேட்டேன் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு போகிறாரு. மச்சான் சுகா என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது என்ன புதுசாக நடக்கிறதா, நீ எப்பயும் பண்ணுவேன், அவன் ஒரு நாள் உனக்கு பண்ணதுமே உனக்கு வலிக்குதாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது நான் தான் பண்ணுவேன், அவன் எப்படி என்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லைடா, இந்த மின்மினி இருக்கால அவன் வந்துட்டு வெளியே போகலாமான்னு சொல்லி கேட்டா, அவன் நான் வரேன்னு சொல்லமேவும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா, அவனை பார்க்கும்போதேவும் ஏன்டா அவன்லாம் வந்து பாருனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சரி நீ இப்படியே யோசிச்சுட்டு நான் அடுத்த ரூம் போய் பார்த்துட்டு வரேன். நீ யாரை தேடுற? உன்னை தேடி மின்மினி வந்தாலே, அவள் வந்தாளா? இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அடுத்த ரூம் போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஜேகோப் உள்ள இருக்காரு. இருந்தாலும் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஜேகோப் தேடியும் பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா மாப்பிள்ள, அது எதையோ தொலைச்சிட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஜேகோப் வந்துட்டு பையனை பார்க்கலான்னு சொல்லி திருட்டுத்தனமாக வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போது ஜிமின் ரூம்லேருந்து டே வெளியே வரதை பார்த்தோன்னே ஜேகோப் போய் ஒழிஞ்சிருப்பார் அந்த ரூமில். நம்ம டே இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ என்ன தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் அது ஐயோ என்ன தொலைஞ்சின்னு தெரியலையே, ஏதோ தொலைஞ்சிருச்சு மாப்பிள்ள தாண்டா தேடுறேன். ஆஹா இப்போ என்ன தொலைஞ்சிச்சின்னு இப்போ தெரியும் பாரு அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே மாப்பிள்ள வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவை உள்ளே கூப்பிட்டு போகிறான். டே என்னடா நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு. மேலேருந்து கையெடுவோம், தம்பி பக்கத்து ரூமில் தான் இருக்கான், போய் சொல்லி தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை கூட சமாளிச்சிடலாம் போலடா, ஒன்றை தாண்டா சமாளிக்க முடியல. சரி உங்கள் அக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சோல்டரில் கை போட்டுட்டு. அவளை உட்காந்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டே. அழுதுட்டுருக்காளா? எதுக்கு? ரொம்ப தூரம் கல்யாணம் பண்ணி போகிறாளாம்மா, அதனால் எங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவாளாம்மா. ரொம்ப தூரமா? என்ன தான்டா கல்யாணம் பண்ண போகிறா? நான் தான் எதிர்த்த வீட்டில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதைத்தான் நானும் சொல்லிட்டு வந்திருக்கேன், இருந்தாலும் மிஸ் பண்ணுவாளாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்ட்டே. ஆமாம் மச்சான் நானும் மிஸ் பண்ணுவேன். யாரை மாமா என்ன தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப்பும் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்கே போகிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா, நீ யாரை தேடி போகிற? ஓயன் யார்? என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபு. அதே மாதிரி நானும் என் ஃப்யூச்சரை தேடி போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டே யார்டா அப்படின்னு கேட்குறான். அதுவா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டே அவன் இங்கே இருக்கான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்கே மாமா எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம டே வர்றான். டேவை பார்த்துட்டு ஏச்சி அலையாத, எனக்கு மாப்பிள்ளையா வந்துட்டு நீ எப்படி எப்படிலாம் அலையிற அப்படின்னு சொல்லி ஜேகோப் கேட்குறான். அங்கே மட்டும் என்ன வழிதான், நீங்கள் ஓட்டுற படம்லாம் தெரியாமையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி சீக்கிரட்டை வெளியே சொல்லாத, அவன் டெரஸில் இருந்தான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாடா கேட்கணும்னு நினச்சேன், அது யார் மச்சான் அரவே கடை ஒருத்தர் வந்திருக்கான் வெந்தும் வேகாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா மாமா, அது வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ ஃப்ரெண்டா, போ உங்கள் பாட்டி அவனை வச்சு செஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ அதுக்கிட்ட பாட்டிக்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து வேகமாக போகிறான். அங்கே நம்ம டேவோட பாட்டி தான் இருக்காங்க. இலை இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க நம்ம ஜேகோப்பை. சரி நம்ம ஜேகேவும் மென்கியும் வராங்க. சொல்லுங்கள் ஓல்ட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்கியூ தான் கேட்குறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு முறைக்கிறான் அந்த கிளவியை. ஏன்னா அந்த கிளவி வந்தோடனே டென்ஷன் ஆக்கிடுச்சுல ஜேகேவை. அதனால் நம்ம டே வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை எவன்டா கூப்பிட்டது, நீ போட அங்கிட்டு பிச்சைக்கார பையிலே, நீ வா ரசா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. நம்ம ஜேகேவும் பக்கத்தில் போயிட்டு ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்துருக்கான். பாட்டி உட்காந்து தான் இருக்காங்க. அதனால் ஏரசா உனக்கு டேவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேகேவும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜேகே வந்துட்டு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காப்பி தண்ணி போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காப்பி தண்ணி அது என்னதுடா? டே மிங்கு
காப்பி தண்ணினா என்னதுடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் ஸ்டூப்பிடு, நானே உன் கூட வந்திருக்கேன், உனக்கே தெரியல, எனக்கு எப்படிடா தெரியும்னு சொல்லி சொல்கிறான். ஏலே கேட்டால் பதில் சொல்லுடா, அங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு காப்பி தண்ணினா என்னது பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை யாரை பற்றிலே பாட்டின்னு சொன்னேன், என்னை பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்குது, அப்போ பின்ன நீ என்ன பியூட்டி மாதிரியா இருக்குன்னு சொல்லி மிங்கி கேட்குறான். இலை வாயை மூடிட்டு போறியா இல்லை துரட்டி எடுத்து அடிக்கவான்னு சொல்லி நம்ம பாட்டி பக்கத்தில் இருந்த கம்பத்தை எடுக்கிறாங்க. அடியாத்தி பெரிய எந்த கேள்வியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விங்கியும் வெளியே போய் நின்றுக்கிறான். நம்ம ஜேகே தான், நீங்கள் சொல்லுங்கள் காப்பி தண்ணினா என்னதுன்னு கேட்குறான். அதுவா ஐயா அதை இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவாங்களே, நான் அது என் டே கூட அடிக்கடி சொல்லுவேன், ஏதோ பீ காப்பியா ஏதோ ஒன்று சொல்லுவானே, ஓ டீ காஃபியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். அந்த கரும்பு வந்து டீ காப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேவும் சொல்கிறான். அப்புறம் இங்கே வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்றாங்க. நம்ம ஜேகேவும் பக்கத்தில் போகிறான். நீ பார்க்குறதுக்கு டே மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லாமே ஜேகே மூஞ்சி மேலே எங்கேயும் பார்த்துட்ருக்கான். குருட்டு கேள்வி ஏன்றி பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நம்ம டேக்கு இதெல்லாமே கேட்குது, அவன் சிரிச்சிட்டு இருக்கான் ஜேகேயோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு. ஆனாலும் என் டே இருக்கான்ல, அவன் என்ற வீட்டுக்கார் மாதிரி தெரியுமா, என்ற வீட்டுக்கார் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட கூறுகட்டு கேள்வி ஒன்றையவே நான் இன்றைக்கி தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மனசில் நினைக்கிறான். என்னடா எது கேட்டாலும் முட்டை கணத்தாட்டி பேபேன்னு முழிக்கிற, பார்த்தது இல்லையா என்ற வீட்டுக்கார அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜேகே அப்படி சொல்லி தலையாட்டுறான். நம்ம ஜேகேவுக்கு வந்து பாட்டி ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இதே என்ற வீட்டுக்காரன் என்ற புருஷன் அப்படியே பார்க்குறக்கு டே மாதிரி இல்லை, எது டே ஓம் புருஷனாக இருந்தான்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த பிக்சரை பார்க்குறான். பார்த்தா டேக்கும் அந்த ஃபோட்டோவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் பாட்டி மனசு எது கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படியே இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாட்டி என்ன டேவோட ஃபோட்டோ வச்சு நீ மாஃப் பண்ணிவிட்டு இது வந்து டேவோட தாத்தான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். அதுக்கு பாட்டி இருந்துட்டு, எலே நீ இருந்தேன் அது என்ன ஊர்றான் உன் ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொரியா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். கொரியாவோ ஏதோ ஒரு இளவு, அங்கே இருந்தாலும் கட்டிட்டு வந்தவனுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு புரியல பாட்டின்றான். ஏலே கல்லானாலும் காணவேன் புல்லானாலும் புருஷன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்ன லாங்குவேஜ் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறா. ஏலே கூறு கட்டவனே உங்கள் ஆத்தா உனக்கு தமிழே சொல்லித்தலையா, எடியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு யாரை கூப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறான். உங்கள் ஆத்தாவாத்தையும் கூப்பிட்றேன், என் பேரனுக்கு ஒரு தமிழ் கூட சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்காளா, என் பேரனுக்கு ஏதாவது ஒன்று காப்பி தண்ணினா என்னன்னு தெரியல, கணவன் என்னன்னு தெரியல, புருஷன் என்னன்னு தெரியல, அடி பாவி ஐயோயோ இந்த பாதகத்தி மகளை இந்த வயிற்றுலையா பெக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. எது எங்கள் அம்மாவை நீ பற்றியா, எங்கள் அம்மா ஃபோட்டோ வேறு மாதிரில இருக்கும், எலே வாயை மூடலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் என் பிள்ளை மாதிரி தானாலே, உன்னையெல்லாம் அடித்து வளர்த்துருக்கணும், எவ்வளோ திமிரு இருந்தால் என் டேவை நீ பேர் சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்றான். பேர் சொல்லி கூப்பிட்டதாட ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கி வந்துட்டு, எலே வாடகை ஒரு லூசி கிளவியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கி கூப்பிட்றா. எலே யாரை பார்த்துட்டு லூசுன்ன, யாரை பார்த்து நீ கிளவின, ஏலே எங்கே வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துட்டாங்க. மிங்கி ஓடுறான். நம்ம ஜேகே மண்டே செஞ்சுட்டு நிற்கிறான். என்னடா குடும்பம் இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நம்ம மிங்கியோ கேள்வி துரத்தி வராதடி கேள்வி அப்படின்றான். நம்ம பாட்டி இருந்துட்டு, எலே மறுபடியும் கிளவி நான் சொல்கிறேன் இருடா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலையை தூக்கி சொருக்கிட்டு, எலே வாடா நம்ம ஒண்டி கொண்டி வாடா, எதுக்குடா ஓடுற, ஏன்டா கிழிஞ்ச பண்ணிட்டு போட்டவனே அங்கே பாடா அங்கங்கே கிழிஞ்சு தொங்குது, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வெக்கமால உனக்கெலாம் சீ கரு மொத்தம் நெல்லா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரணங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ இந்த கிளவி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ற மாதிரி டேவோட அம்மா இருக்காங்க. நம்ம இவங்களோட அம்மா அப்போ தான் வந்திருப்பாங்க வீட்டுக்குள்ளே வெளியே இருந்து. என்னடி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மாவுக்கு பார்க்குறாங்க. இன்றைக்கி அவள் பொழப்பு அம்பிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா பார்க்குறாங்க. நம்ம டேவோட அம்மா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ இந்த கிளவியை ஏன்டா கூப்பிட்டோன்னு இருக்கேன், எலே டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. நம்ம டே முன்னாடியே சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். என்ன அந்த லூசு கிளையை கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டே போயிட்டு,
பாட்டி அப்படின்றான். ஏலே நீ தள்ளுறாட்டேங்க, அவன் என்னைய பார்த்து கிளம்பின்றான்டா. எம்பிடி தைரியம், அங்கே பாரு சட்டை வாங்க காசு இல்லாமல் கிழிச்சதை போட்டு திரியிறியான், அதை தைக்கிறதுக்கு கூட வக்கில் அதை நாய் என்னை பார்த்து கிளம்பின்றானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க குச்சி எடுத்துகிட்டு ஓங்குது. மிங்கி வந்துட்டு மாமா பிடிங்க மாமா அந்த கிளவிய, யாரை பத்திரா மாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். மாமா ப்ளீஸ் மாமா பிடிச்சிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டேவும் வாய்க்கிழவி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். நம்ம பாட்டி வந்துட்டு நீ வாராசா நம்ம போகலாம், நீ சொன்னதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே இருப்பேனா, எலே கிழிஞ்ச சட்டை அந்த பக்கம் வந்தேன் கெண்டைக்காலுக்கு கீழே இருக்க நரம்பு எடுத்துப்பிடுவேன் பார்த்துக்க அப்படின்றாங்க. நம்ம மெங்கி வந்துட்டு ஜெய்கிட்ட, ஏலே என்னடா இது இந்த கிளவி, நானும் கிளவின்னு தான் சொன்னேன், இப்போ டேவும் கிளம்பின்னு தான் சொன்னார், ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான்டா, இல்லை வேறு ஏதாவது அர்த்தம் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏடா நீ வேற கம்முண்டுடா, எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க இருக்காரு. நம்ம டே இருந்துட்டு இங்கே பாரு பாட்டி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் செத்த நேரம் சும்மா அடையேன் அப்படின்றான். ஏலே நீ சும்மா இருடா, நான் கூப்பிட்டு அவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் என்னடா ஒன்றுமே தெரியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே டேன் பண்ணுறாங்க ஜேக்கோட அம்மா. எடி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம தேவோட அம்மா வந்துட்டு எதுக்கு அவளை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏலே நீ வாய மூடு, நீ என்னடி எனக்கு ஆர்டர் போடுறது, உன்ட்ட நான் என்னடி கேட்டேன், எள்ளுருண்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, இங்கே வந்து நாட்டாமல் பண்ண வந்துட்டாளுங்க, போங்கடி அங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மினோட அம்மா வந்துட்டு எங்களை எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம டேவோட அம்மா வந்துட்டு அட வாடி, அது ஒரு லூசி கிளவி, அதுகிட்ட போய் பேச கொடுத்துக்கிட்டு இருக்க, அவளுக்கு இருக்கிறதே 4 பல்லு, அது 2 கனவா பிள்ளை, அதில் வச்சு எள்ளுருண்டையை தின்னு தள்ளுறாளாமா, வாடி அன்னைக்கு இருக்கிற கடுப்பு பூரா எள்ளுருண்டையில் காமிச்சு நல்லா கல் மாதிரி பண்ணிட்டு வந்து கொடுப்போம், ஒரே தான் போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி டேவோட அம்மா சொன்னாங்க. இவங்களோட அம்மா வந்துட்டு அடியே வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்கடி, நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் வந்துட்டு இலவை பற்றி பேசிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பக்கம் போகிறாங்க. நம்ம ஜேகேயோட அம்மா தான் மாட்டிக்கிட்டாங்க. ஏண்டி எந்த ஊர்லடி நீ பிறந்த, ஏன் அத்தா இங்கே தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் புருஷன் எந்த ஊர்ட்டியே, இந்த ஊர் தான் அத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அத்தா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி உனக்கு தமிழ் தெரியும்லடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அத்தா இப்போ எதுக்கு கொந்தளிக்கிறீங்க, வா அங்கே வந்து உட்காரு, அங்கே நான் உனக்கு சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன், கை காலெலாம் அப்படியே தொடச்சி விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜேகேயோட அம்மா இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜேகேயோட அப்பாவுக்கும் ஏன் பொண்டாட்டி இம்புட்டு நல்லவளா, எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்றாங்க. இதை கேட்டு டேவோட அப்பா வந்துட்டு நீ தான் மெச்சிக்கணும், இப்படிலாம் பேசினதே அந்த கிளவி கம்முன்ருக்குன்னு சொல்லிட்டு வயசு வச்சு கூப்பிட்டு போகிறாடா லூசு பையலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா மாமா, இப்படியே தான் சொல்லி சொல்லி என்னையும் அவள் வலையில் விழுக வச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போது ஜேகோப் தான் ஒய்யன் ரூம்குள்ளே போயிட்டு ஒய் அப்படின்றாரு. நம்ம ஒய்யன் வந்துட்டு திரும்பி பார்க்குறா, ஹோபி தான். என்னமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னடி ஃபீலிங்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போயிட்டா நம்ம தனியாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இங்கே பாரு, உன்னை நான் எங்கேயும் கூட்டு போக மாட்டேன், நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு. சமாதானப்படுத்துகிறேன்ற பேரில் நம்ம ஒய்யனுக்கு ஐஸ் வச்சு எப்படியாவது கிஸ் வாங்கிடலான்னு பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம ஒய்யன் பயப்பில் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. ஜேகோப்பு டைரெக்டாகவே கேட்டுறாரு, உன்னை ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன் வந்துட்டு தெரியும்டா திருட்டு நாய், நீ இதுக்கு தான் வருவேன்னு, வெளியே போறியா இல்லை நான் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் சுகா வர, ஜெகோப்னு ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. நம்ம ஜெகோப் வந்துட்டு இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் வெளியே. அப்போது வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க. நம்ம டேவோட அம்மாவும் எல்லோருண்டெல்லாம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ஒய்யனும் ஜிம்மினும் கூட மேலேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க. ஜிம்மின் நான் டே மாமாவை பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்றா. அடிப்பாவி, வீட்டுக்குள்ளே ஒரே கலரமாக இருந்துச்சு, நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஆனால் மின்மினி வந்துட்டு வெளியே இருந்து ஒரு பையன் வர்றான், அவனை பார்க்குறாங்க. ஜிம்மினன்னா யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மினி வந்துட்டு அதுவா, அது என்னோடய ஃப்ரெண்டு, டே ஜாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜாக்சனும் ஹாய் ஜிம்னா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எப்படா வந்த, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏலே மச்சான் டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஜிம்மின்னு. டேவும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றான்.
நம்ம ஜேகேவும் கீழே தான் இருப்பான். நம்ம டே வந்து ஜாக்சனை பார்த்தோன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ 3 பேரும் நடு வீட்டில் எல்லாரும் பார்க்க 3 பேரும் குதிச்சிட்ருக்குங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜாக்சன் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக மின்மினியை பார்க்குறாங்க. அவங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போதேவும் இப்போ டேவோட அம்மா இருந்துட்டு ஏலே போதும் நிறுத்துங்கடா, வந்து உட்காந்து தின்னு தொலைங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜாக்சன் வந்துட்டு என்ன டே வரவேற்பெலாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சார் எங்ககிட்ட பேச மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. என்னம்மா இப்போல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டேவோட அம்மா காலில் விழுகிறாங்க. நம்ம டேவோட அம்மா வந்துட்டு நல்லா இருடா என் பிள்ளை மாதிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போது ஜாக்சனுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவா வீட்டில் இருக்காங்க வரேன்னு சொன்னாங்க. ஏன்டா அவகிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் கொய்யனுக்கு கல்யாணம் இங்கே வாடி வாடின்னு கேட்டாளா? அப்படி என்னடா நீ பெரிய இந்த வேலை பார்க்குற, நம்ம ஊரில் கிடைக்காத வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லைம்மா, சரி சரி சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கான். நம்ம மின்மினியும் பார்க்குறான். யாராக இருந்தால் நம்மளுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஜாக்சனும் திரும்பி பார்க்குறான். மின்மினி தான் டே கிட்டே போகிறத பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் பேசிகிட்ருக்காரு. எங்கள் மாமா போனேன் உன்னை காலையிலேருந்து தேடுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பைத்தியக்காரி நானே மதியானம் தன்றி வந்தேன் அப்படின்றது அவங்க பண்ண பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே வர்றான், வந்து சோஃபாவில் உட்காடுறான். நம்ம டேவோட பாட்டி அந்த நேரம்னு பார்த்து கீழே வருது. கீழே வந்துட்டு ஏலே எவ்வளோ தைரியம் இருந்தால் புருஷன் உட்காந்துரும்போது கூட உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லி ஜேகேவை பார்த்து கேட்குறான். ஜேகேக்குனா பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நம்ம டே சிரிக்கிறான் ஒரு மாதிரி சோஃபால் ஹேண்டில் வச்சுட்டு. ஜாக்சனை பார்த்துட்டு இது யார் சோறு திங்கிறது? அட நம்ம ஜாக்சனா, என்னடா ஜாக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது பார்த்துட்டு மிங்கி வந்துட்டு பாடுறா கிளவி ஸ்டைலாக பொறிச்சு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா இருக்கியாடா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நீ ஒருத்தன் தாண்டா. இல்லை நீயும் அதான் அவன் பேர் என்ன ஏடி உன் மகன் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட தாய் கிழவி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வர்றான். அடைய ராசா உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்க வந்தாண்டா இந்த கிழவிக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க. இதே டைலாக் தான் டேக்கிட்டின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. நம்ம பாட்டியும் அட நீ சாப்பிடும்போது பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எடியே அந்த இட்லி எடுத்து வை பார்த்துக்கிட்டே நிற்பீங்க 4 பேர் நின்றுருந்தாலும். அப்போ யூங்கி வரான். யூங்கி வந்துட்டு மச்சான் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப்பை கேட்குறான். ஆட போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப்பும் கூட போகிறாரு. அப்போது நம்ம ஜிம்மின் வந்துட்டு யூங்கியை பார்த்துட்டு ஜேகோப்பையும் பார்க்குறாரு. அண்ணா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். யூங்கி வந்துட்டு எங்கேயோ போகிற உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பார்த்துட்டு யூங்கியோட அம்மா வந்துட்டு டே என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம சுகா இப்படி பேசுகிறது பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சுகாவோட அம்மா போயிட்டு பார்த்தீங்களா உங்கள் பையன் எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, இதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. நீ விட்ற அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உனக்கு நான் வேறு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜிம்மின் அம்மா கேட்டுட்டு என் மருமகனோட நல்ல மையம் உங்களுக்கு கிடச்சிருவாங்க, பாடா அவனை நீ எத்தனை தடவை நீ எரிச்சல் ஆக்குற மாதிரி பேசியிருப்ப, இப்போ அவன் பேசினவனே உனக்கு பட்டுக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போ நீ பேட் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து டேக்கிட்டே போயிடுறான். ஜேகே இருந்துட்டு டேவை பார்க்குறான். உங்கள் பாட்டியை சொல்லி வச்சுக்கோங்க மாமா, எனக்கு செம்ம கடுப்பாகுது, எப்போ பாரு இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே அவங்க சும்மா வயசானவங்க அப்படி தாண்டா பேசுவாங்க அப்படின்றாங்க, அதுக்காக நீ உட்காந்தா நான் உட்காரக்கூடாதா, ஏன் உனக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குமா எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் வரான். அத்தனை பேர் இருக்காங்க சோஃபாவில். சோஃபாலேயும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. மின்மினி ஒரு பக்கம், நம்ம ஜிம்மின் ஒரு பக்கம். ஆனால் நம்ம டே வந்துட்டு ஜேகே பக்கத்தில் போய் உட்காராரு. உட்காந்து ஷோல்டரில் கை போட்டு நான் இப்போ சொன்னேன் நீ அங்கெல்லாம் உட்கார வேணான்னா மாமா லேபில் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு இங்கே பாரு நீ மரியாதை தள்ளி போயிடு, உங்கள் ஊருக்கு வந்ததுனால நீ ஓவராக பண்ணுறல, என் ஊருக்கு வந்தப்போ நான் உன்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டேன், ஆனால் நீ எவ்வளோ ஓவராக பண்ணுற, நீ மட்டுமா ஓவராக பண்ணுற, அந்த கிளவி அது எவ்வளோ ஓவராக பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜெமினி வந்துட்டு பாட்டி தான் ஓல்டு, காது செம்ம ஷார்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜேகே புரிஞ்சுக்கிட்டு டே காது பக்கத்தில் போய்ட்டு இங்கே பாரு நீ இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல அப்படின்றான். நம்ம டே இருந்துட்டு
ஜேகே காது பக்கத்தில் போயிட்டு, சரி நீ ஒன்றும் பேச வேண்டாம், எந்த ரூமில் தங்கியிருக்கேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜேகேவும் அதுக்கு நான் உன்கிட்ட சொன்னோம், உன்கிட்ட சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது நம்ம டே வந்துட்டு மிங்கியோ கூப்பிட்றான். மிங்கியோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம மிங்கி வந்துட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. நம்ம மின்மினி இதெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, காண்டாகிற மாதிரி இருக்குது. நம்ம ஜாக்சன் சாப்பிட்டு முடிச்சுட்டு டே பக்கத்தில் தான் வந்து உட்காரான். மிங்கியை பார்த்துட்டு எந்த ரூம்லடா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மிங்கி வந்துட்டு ஜேகேயை பார்க்குறான். சொல்லாதுன்னு சொல்கிறான். இங்கே நான் கேட்குறேன், அங்கே என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மின்மினி வந்துட்டு அவசரம் கொடுக்க சொல்லிடுறா. மாமா அந்த ரூமில் தான் இருக்கான் அண்ணன் அப்படின்னு. நம்ம ஜேகே அட முந்திரிக்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு மின்மினி தலையிலே அடிக்கிறான். நம்ம மின்மினி வந்துட்டு போட என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்டு டே வந்து என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் மட்டும் என்ன அடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஏன்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு கை நீட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி திமிரா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. நம்ம ஜேகே கட்டுப்பாகி எழுந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம டேவோட அம்மா இருந்துட்டு ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பாவும் பார்க்குறாங்க. அங்கே சீரியல் செட்காரங்களுக்கும் சொல்லிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டேவோட அப்பா எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுடி, எல்லோரும் நாளைக்கு கழித்து காலையில் வந்துடுவாங்கடி வெள்ளனாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறங்க அது அது என்னமோ நினச்சேன் மறந்துட்டேன். கரண்ட் போனாலும் போயிடும், ஜன்செட் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடி பைத்தியக்காரி, இங்கே நான் புசுனா நீ புசுனாடி, எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்டி, ஒரு சீட்டு விளையாட வர்றியா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு கழுதியை கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எல்லாமே ஒரு மைண்ட் வாய்ஸில் மட்டும்தான் சொல்கிறாரு. சத்தமாக சொன்னால் சோறு கிடைக்காதுன்னு அவருக்கே தெரியும். அவர் வேமா சொல்லிட்டேம்மா அப்படி சொல்லி பொறுமையாக சொல்கிறாரு. ஆனால் டேவோட அம்மா வந்துட்டு சரி அப்போ வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லோரும் வந்து இப்படி சாப்பிட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூம் போயிடுறாங்க. இப்போது நம்ம டே தான் வெளியே நின்றுருக்கான் டெரஸில். நம்ம ஜேகே வந்துட்டு வெளியே வர்றான் தூக்கம் வராமல். பார்த்தா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஜாக்சன் முதற்கொண்டு அங்கே தான் இருக்கான் டே கிட்ட பேசிட்டு. நம்ம டே வந்து ஜேகேவை பார்த்துட்றான். பார்த்ததுக்கப்புறம் சரிடா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். நம்ம ஜேகே வந்துட்டு டே வரதை பார்த்துட்டு அவரோட ரூம்குள்ளே போயிடுறாரு. நம்ம டே வந்து மிங்கியோ பார்க்குறான் ரூம்குள்ளே. மிங்கியோ உன்னை கீழே பாட்டி தேடினாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எது பாட்டியா, மாமா இங்கே மட்டும் நான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க மாமா அப்படின்றான். இங்கே தாண்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாமா உங்கள் ரூமில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெங்கு கேட்குறான். அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமா அப்போ ரூமில் போய் நான் படுத்திருக்கேன் மாமா, நீ நினச்சி போய் கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கும் அங்கே போயிடுறான். இப்போது டே தான் ரூமை லாக் பண்ணிட்டு நம்ம ஜேகே பார்க்குறான். ஜேகேன்ட்டு இப்போது நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா மரியாதைலாம் ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறான். இங்கே பாருங்கள், இது உங்கள் ஊர் தான் ஓகே, எல்லாருமே உங்கள் ஆளுங்க தான் ஓகே, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நான் எதுவுமே பண்ணலையே, இப்போ எதுக்கு நீங்கள் ரூம் லாக் பண்ணிங்க, ரூமை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டு ஓப்பன் பண்ண போகிறான். நம்ம டே வந்து ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட லிப்ஸை பார்த்துட்டு பேசிகிட்ருக்கான். நம்ம ஜேகே வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா தள்ளுங்க மாமா அப்படின்றான். அப்படியே எங்கள் அப்பா கொரியாவில் கொடுக்கும்போது மட்டும் இனிச்சிச்சு, இப்போது இந்தியாவில் கொடுக்கும்போது எனக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட லிப்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு ஆமாம் காலையில் தான் யாரோ அவள் பேர் கூட ஏதோ சொன்னீங்களே, பேர் நான் பேரே சொல்லடா, அதான் எவ்வளோ ஒருத்தி அழகாக இருப்பாளாமே, ஒரு உலகளிகம்ல பேரழிகம்ல, அவளை போய் நீங்கள் கிஸ் பண்ண வேண்டியதானே, என்கிட்ட இருக்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டுகிட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டேவும் அவளை கட்டிக்கிறேன், உன்னை வேணால் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு தள்ளி விட்டு இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சும்மா சொன்னேன், அப்படி ஒரு பொண்ணே கிடையாதுடா, லூசாடா நீனு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜேகே வந்துட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்கள் பாட்டியே சொல்கிறாங்க, இத்தனைக்கு ஏன் ஜிம்மினா கூட சொன்னாங்க, அது எப்படி இல்லாமல் இருக்கும், எல்லோரும் உன்னை டெஸ்ட் பண்ணாங்கடா, நீ ஜலஸ் ஆகிறியா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படி தானே, இப்போவே இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பொய் சொல்வீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பொய் சொல்லியிருப்பீங்கன்ட்டு அவன் பாட்டுக்கு சண்டை போடுறதுக்கு ஒவ்வொரு ரீசனாக சொல்லிகிட்ருக்கான். நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜேகேவை
ஒன்றும் இல்லை காமகு ஹூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு, என் மனசில் எப்போதுமே நீ மட்டும்தான் இருப்ப சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ஐஸை பார்த்து சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு டேவோட ஐஸை பார்க்க முடியாமல் ஷை ஆகுறாரு. இங்கே என்னை பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு நான் எதுக்கு பயப்படணும், நான்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி தானே? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வெளியே. அப்போது நம்ம ஜேகே இருந்துட்டு போயிட்டியா, அப்போ நான் இதை சொல்லுவேன் எப்படா போகலான்னு சொல்லி தான் நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு திட்டிக்கிட்டே பெட்டுக்கு வர்றாரு. நம்ம டே இருந்துட்டு பின்னாடியே வந்து ஜேகே பேக்கப் பண்ணுறாரு. நம்ம ஜேகே இருந்துட்டு அதான் போனேன் அப்புறத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு, இங்கே நான் பாருன்னு சொல்கிறான். இப்படி கட்டி பிடிச்சிட்டு பாருன்னா எங்கிட்ட பார்க்குறது விட்டு தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறடா, உங்கள் அம்மாவையும் எங்கள் அம்மாவையும் பார்த்து நீ கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜேகேன்ட்டு பாத்தியா இந்த ஊருக்கு வந்தவனேவும் அந்த கிளவி மாதிரியே நீயும் பேசுகிற, அப்போ அந்த கிளவி கூட சேர்ந்து கிளவி மாதிரி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான். நம்ம டே இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் சரி கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ட்ரெஸ் எடுக்க போகிறோம் நாங்கன்னா யார் யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே என்னை பேச விட்றான். நான், ஜிம்மின்னு, ஜேகோப் மாமா, அப்புறம் சுகா, அப்புறம் ஜாக்சன், அப்புறம் 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 அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோதான், நீ வேணா வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எதுக்கு வரப்போகிறேன், நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸோட போகிறல்ல போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது நீ வரல அப்படி தானே, நான் வரல போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மறுபடியும் நாளைக்கு காலையில் நீ கிளம்பல என்ன பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது வகையன் கல்யாணத்தோடு சேர்த்து இன்னொரு கல்யாணமும் நடக்கும், அதுவும் சாதாரணமாலாம் நடக்காது, நான் உன்னை கெடுத்துட்டேன்னு தான் நடக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீ போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு டேவை திட்டி அடிக்கிறாரு. நம்ம ஜேகேவை வந்து டே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு நாளைக்கு வெளியே போகலாம், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான்லாம் ஒன்று வரல நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ கிளம்பி வந்தானா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா, வாங்கி தருவேனே, என்ன கேட்டாலும் வாங்கி தரணும், அட வாங்கி தருவேன்டா, ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸாக வாங்கி தரேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து கூப்பிட்றான். ஹலோ இப்போ எங்கே ஷாப்பிங்கு, அது நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்கிறான். வீட்டில் எல்லோரும் தானே வருவாங்க, இல்லை நம்ம பாய்ஸ் தான் போகிறோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு சரி நீ போயிட்டு எங்கேயும் வர சொல்லி நாங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடேங்கப்பா புருஷன் நான் இங்கே இருக்கும்போது இன்னொருத்தங்க கூட தூங்கணும்னு நீ சொல்கிறியா, இங்கே பாரு மாமா சும்மா இப்படியே சொல்லாத, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு மற்ற எல்லாமேனா எது அப்படின்னு சொல்லி கேட்குறான், டீஸ் பண்ணுறான். நம்ம ஜேகே வந்துட்டு இங்கே பாரு நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா நான் போய் அத்தைட்டு சொல்லிடுவேன், சொல்லிக்கோ, அவங்க என்ன சொல்லிட போகிறாங்க, என்னை தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது, தூக்கிட்டு போய் உன்னை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே இருந்துட்டு நீங்கள் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுக்கிறான். நம்ம டேவும் அவன் ஜேகே பக்கத்துலேயே படுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அப்படியே 2 பேர் தூங்கிடுறாங்க. மின்கி வந்துட்டு டேவோட ரூம்லேயே தூங்கினாங்க. இப்போது இந்த பாட்டை நான் இதோட கட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக போடுறேன். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினப்பேன், பட் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். எனக்கு கமெண்ட் பண்ணுற கொஞ்சம் பேருக்காக நான் வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ், நான் உங்கள் மின்மினி.